ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எளிமையான சுவையான கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொரியலுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கேரட், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய். இப்போது கேரட்டை நல்லா கழுவிக்கோங்க. கேரட்டை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை தோல் சீவிக்கோங்க. கேரட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரட் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். கேரட் சாப்பிட்றதுனால நம்மளோட சருமம் பொலிவாக இருக்கும். இந்த கேரட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். கேரட் சாப்பிட்டா கண் பார்வையும் என்ன ஆகும்னா நல்லா தெரியும். நம்மகிட்ட வயிற்றில் புண்ணு இருந்தாலும் இந்த கேரட்னால் அது சரியாகும். இப்போ கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வேக வைக்கும் போது அந்த கேரட் என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே வெந்துடும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட்டை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. இப்போது கடாயில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். கேரட்டோட தண்ணி கொஞ்சம் நல்லாவே வற்றட்டும். அது நல்லா வற்றினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா வற்றிருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிடலாம். மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் துருவல். இப்போ பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம திரும்ப ஒரு கடாயை வைக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாயை வைங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டனால அதிகமாக ஆயில் தேவைப்படாது. இதில் கடுகு உளுந்தம்பருப்பை போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்காக. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட போகிறோம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும். அதனால் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கருப்பை விட்டாதீங்க. கொஞ்சமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் கேரட்லேயே நாங்கள் கேரட் அல்வா செஞ்சு நாங்கள் இந்த விலாக்ஸ் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கேரட்டில் ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறதுனால இதில் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே வந்துடுச்சு. ரொம்பவும் கருகலை. அதனால நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டை கொட்டிக்கோங்க. அதில் கேரட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டுக்கோங்க. கேரட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. பச்சையாக கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கேரட்டை வாங்கி கொடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கேரட் நல்லா ஆயிடுச்சு. இப்போது இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் இருக்குது. அந்த தேங்காவையும் இதில் நம்ம போட போகிறோம். இப்போ கேரட்டில் கேரட் ஆயிலும் செய்வாங்க. செக்கு எண்ணெயை வாங்கி அதை கேரட் ஆயில் செஞ்சு நம்ம உடம்புல தேய்ச்சோம்னா அதுவும் நல்லா இருக்குங்க. இப்போ கேரட் பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. இதில் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் நல்லா போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கணுன்றது தேவையில்லை. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டால் இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. நம்மளோட கேரட்டோட கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை. கேரட் ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. ஈஸியான சிம்பிளான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கேரட்டை சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாம்பார் சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம், தயிர் சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம், எதில் வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் கேரட் பொரியல். இந்த கேரட் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.